வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்பொழுது மே மாதம் நெருங்குகிறது. இங்கே குறிப்பாக நோர்வேயை பொறுத்தவரை இந்த பாடசாலைகளில் அடிப்படை கல்வியை நிறைவு செய்து, அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 3 வருட வீதர்கொண்ட ஸ்கூல் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடிப்படை கல்வி தகமையை நிறைவு செய்து மேல் படிப்புக்காக உயர்கல்விக்கோ அல்லது பல்கலைக்கழகங்களுக்கோ செல்வதற்கு முன்னதாக இந்த அடிப்படை கல்வியை நிறைவு செய்வதை மாணவர்கள் ஒரு விமர்சையாக கொண்டாடுவார்கள். தனியே நோர்வே மட்டுமல்ல, ஸ்வீடன், டென்மார்க் போன்ற ஏனைய ஸ்கண்டினேவிய நாடுகளிலும் இது நடைமுறையில் இருக்கிறது. ருஸ் என்று அடைமொழி கொடுத்து அழைக்கப்படுகின்ற இந்த கொண்டாட்டம் விமர்சையாக மாணவர்களால் கொண்டாடப்படுகிறது. அதற்கென்று தனி யூனிஃபார்ம் போன்ற ஆடைகளை அவர்கள் தயார் செய்து, அதேபோல் பழைய பேருந்துகளை வாங்கி அந்த பேருந்துகளின் வெளிப்புறம் தங்களுக்கு விருப்பமான வண்ணங்களை பூசியோ அல்லது விருப்பமான படங்களை வரைந்தோ, அதேபோல் இந்த பேருந்துகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை தங்களுக்கு விரும்பியது போல் அந்த இருக்கைகளை எல்லாம் மாற்றி அதில் நல்ல ஹைஃபை சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் பூட்டி இந்த மே மாதம் இரவிரவாக கொண்டு திரிவார்கள். ஒரு விழாக்கோலம் போல இருக்கும். ஆனால் இந்த பழைய பேருந்துகளை இவர்கள் வாங்கி இந்த விடயங்களை செய்கின்ற பொழுது அதற்கு பல மில்லியன் குரோனர்கள் பணம் செலவழிப்பார்கள். இதற்கு கிட்டத்தட்ட அந்த வீதர்கொண்ட ஸ்கூலை முதல் வருடத்திலிருந்தே அவர்கள் இதற்கான சேமிப்புகளை ஆரம்பித்திருப்பார்கள். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இவ்வாறான பேருந்துகளை, பழைய பேருந்துகளை வாங்கி இந்த மாணவர்கள் தங்களுடைய இந்த கொண்டாட்டத்துக்கு பயன்படுத்துகின்ற பொழுது சில பாதுகாப்பு அடிப்படை அம்சங்களை கவனிக்க தவறுகின்றார்கள். இதனால் இந்த பேருந்துகள் விபத்துகளிலே சிக்குவது என்பது வளமையான விடயமாக இருக்கிறது. அதனால் இந்த வருடத்திலிருந்து நோர்வேயினுடைய பெருந்தெருக்கள் திணைக்களம் இந்த பழைய பேருந்துகள், இந்த ருஸ் ஃபயரிங்குக்காக வாங்கப்படுகின்ற அல்லது பயன்படுத்தப்படுகின்ற பேருந்துகள் தொடர்பான பாதுகாப்பு விடயங்களை கொஞ்சம் இறுக்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது அந்த பேருந்துகளுடைய உள்பக்கம் இருக்கைகளை தங்களுக்கு விருப்பமான மாதிரி மாற்றி அவர்கள் அமைக்கக்கூடிய ஒரு வசதி இருந்தது. ஆனால் இந்த வருடத்திலிருந்து அதற்கான கட்டுப்பாடு இருக்கிறது. பேருந்துகளினுடைய இருக்கைகள் ஒன்றில் பேருந்தினுடைய முன்பக்கம் பார்த்தபடி இருக்க வேணும், அல்லது எல்லாமே பின்பக்கம் பார்த்தபடி இருக்க வேணும். எதிரும் புதிருமாக ஆளையால் பார்த்து கொண்டிருப்பது போல் இருக்கைகளை மாற்றி அமைக்க முடியாது என்ற விடயம் இருக்கிறது. அதேபோல் அடிப்படை பாதுகாப்பு அம்சங்கள் விடயங்களிலே மிக கவனமான கட்டுப்பாடுகளை இந்த பெருந்தெருக்கள் திணைக்களம் கொண்டு வருகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இது ஓரளவுக்கு எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கின்றன. ஆனாலும் பொதுவான சில விடயங்கள் இருக்கின்றன. இந்த காலப்பகுதியிலே பிள்ளைகளிடையே ஓரளவுக்கு அவர்கள் வயதுக்கு வந்து விடுவார்கள். அவர்களுடைய மதுபான பழக்கம் அதிகமாக இருக்கும். சில சந்தர்ப்பங்களிலே பாலியல் பலாத்காரங்கள் கூட நடைபெற்றிருப்பதாக நான் சொல்லவில்லை, காவல்துறை அறிக்கைகள் கடந்த வருடங்களிலே அந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றன. அதே போல் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒஸ்லோவை அடுத்திருக்கக்கூடிய த்ரீவானங் என்ற பெரும் திடலிலே வந்து இந்த ருஸ் ஃபயரிங் செய்யக்கூடிய